ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கு நம்ம சேனலில் எலக்ட்ரிக் பல்பு செய்யக்கூடிய முறையை பார்க்க இருக்கிறோம். எந்த இடத்துல எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு 5 மினிட்ஸில் நீங்களே தயார் பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம். அதுவும் பென்சில் கார்பனை பயன்படுத்தி செய்யலாம், அல்லது வேஸ்ட்டாக போன அயன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நிக்ரோம் கம்பியை பயன்படுத்தி செய்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள் செல்லலாம். எலக்ட்ரிக் பல்பு செய்ய நான் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். இதுபோல் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். பல்பு செய்கிறதுக்கு 2 காப்பர் கம்பிகள் தேவை. அதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த கம்பிகளுடைய எட்ஜுகளை இது போல் ரிங் போல் வளைச்சிக்கலாம். இப்போ நம்ம பல்போட ஹோல்டர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து பிவிசி பைப்பினுடைய ஒரு பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கம்பிகளை இதில் ஜாயின் பண்ண 2 ஹோல்ஸை போட்டுக்கிறேன். இப்போ கம்பிகளை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கனெக்ஷனை கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வந்து ஒரு பழைய அயன் பாக்ஸு, இதில் இருந்து நிக்ரோம் கம்பியை நான் வெட்டி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே சுருள் சுருளாக இருக்கும், நீங்களே பார்க்குறீங்க. வேற நிமித்துக்கணும். இப்போ இந்த சின்ன கம்பியில் ஸ்ப்ரிங் மாதிரி இதை சுற்றி கொள்ளணும். இதில் இருந்து தான் நமக்கு லைட்டு கிடைக்கும். இந்த ஸ்ப்ரிங்கை இந்த கம்பிகளில் இருக்கக்கூடிய வளையத்தில் இணைச்சிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா இந்த நிக்ரோம் கம்பியானது அப்படியே எரிந்து சாம்பலாக போயிடும். அப்போ இது ஒரு வெற்றிடத்தில் வச்சா தான் கரெக்டாக எரியும். இப்போ நம்ம வெற்றிடத்தை உருவாக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பவுலை எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் இந்த மெழுகுத்திரியை வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹோல்டரை இதில் மேலே வச்சிடறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து சர்க்யூட்டில் படாமல் விடணும். ஆல்ரெடி நம்ம பார்த்த பாட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பல்பு ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்காக வச்சுருக்கோம்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியேற்றத்தான் இப்படி செய்திருக்கிறோம். இந்த மெழுகுதிரி எரியும் போது இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிரும். இது ப்ராப்பராக செய்யலைன்னா இந்த இது ஒர்க் ஆகாது. எலக்ட்ரிக் பல்பு ரெடி ஆகிட்டு இப்போ எப்படி அது ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நான் இப்போ மெழுகுதிரி எரி வைக்கிறேன். என்ன நடக்குன்னு பாருங்க. மறுபடியும் கவிழ்த்து வைக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுங்க பாருங்க. இப்போ வந்து மெழுகுதிரி அணைச்சிச்சு. உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அவ்வளவும் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு இப்போ ஆக்சிஜன் இல்லாத ஒரு வெற்றிடம் உள்ளே இருக்கிறது. நம்ம கனெக்ஷனாக கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜோராக எரியுது பாருங்கள்.
இப்போ ஆக்சிஜன் உள்ளே இல்லாததுனால அது எரிஞ்சு சாம்பலாக போகாமல் அப்படியே பிரைட்டாக எரிந்து கொண்டே இருக்கிறது. இருட்டில் எவ்வளோ பிரைட்டாக எரியுது பாருங்கள். இப்போ நிக்ரோம் கம்பிக்கு பதிலாக நார்மல் பென்சிலோட கார்பன் வச்சுருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். எலக்ட்ரிக் பல்பு செய்கிறத பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகிறேன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சிறுவர்கள் இதை பண்ணக்கூடாது. மேலும் இதனுடைய கான்செப்ட் என்ன என்று கேட்டால், எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம். இந்த எலக்ட்ரான்கள் ஓடும்போது தடை ஏற்படும் போது அதன் மூலம் உராய்வு ஏற்பட்டு அந்த இடம் ஒளிர்கிறது. அதனால் நமக்கு வெளிச்சம் பிரைட்டாக கிடைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்டரி.